எங்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அது தனியாரிடம் குடிநீர் வழங்குவதற்காக ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தக்காரர் குடிநீர் வழங்குவதில் மெத்தன போக்கர் இருக்கிறார் என்பதனை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய தொகுதி மக்கள் குடிப்பதற்கு தவித்த வாய்க்கு தண்ணீருக்கு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் முதலமைச்சரின் பார்த்து இருகரம் கூப்பி கேட்கிறேன். தீர்த்து வையுங்கள் என்று நான் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக இதை நான் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் பெரும் பிரச்சனையாக திருத்துறைப்பூண்டியில் குடிநீர் பிரச்சனை உருவெடுத்து போயிருக்கிறது. இன்னொன்றையும் நான் இந்த அவைக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜூன் 12ஆம் தேதி எப்பொழுதும் போல் காவிரியில் தண்ணி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு எங்களுடைய பகுதிகளுக்கு விவசாயம் பணி தொடங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தினால் விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது. கூட்டுறவு கடனில் வாங்கிய கடன்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் கடன் சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய தமிழக வெற்றி கழகமும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு உள்ளாக இருக்கிற சிறு குறு விவசாயிகளுடைய கடன்கள் முழுவதுமாக நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே இருக்கிறது. ஆனால் நாம் தள்ளுபடி செய்திருக்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அந்த சிறு குறு விவசாயிகளுக்கான அளவீடு என்பது நிலத்தின் அளவீடு இல்லாமல் அது தொகையின் அளவீடாக இருக்கிறது. ஏராளமான விவசாயிகள் அதில் பலன் பெற முடியாமல் இருக்கிறார்கள். ஆட்சியை எதிர்பார்த்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பார்கள் என்று மிகவும் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். அதை செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு பயிர் கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்வதற்கு இந்த ஆட்சி முயற்சி செய்யப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களுடைய பகுதிக்கு எங்களுடைய பகுதி திருத்துறைப்பூண்டி நம்முடைய கன்னியாகுமரி சென்னை தேசிய தொழில்தட சாலை மிகப்பெரிய அளவில் மன்னார்குடி வரை வந்திருக்கிறது. ஆனால் அந்த சாலை திருத்துறைப்பூண்டி வழியாக நமக்கு வேதாரண்யம் வரை செல்லுகிற போது அங்கே வரலாற்று சிறப்புமிக்க இடம் வேதாரண்யம். ராஜாஜி அவர்கள் உப்படுத்த வரலாறு உப்புக்கு வரி செலுத்திய போது காந்தியினுடைய அழைப்பை ஏற்று வரலாற்று சிறப்புமிக்க வேதாரண்யத்தில் உப்பு எடுத்த இடம் வேதாரண்யத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இடம். அதே போல வேதாரண்யத்தில் மிக சிறப்பாக மல்லிகை பூ உற்பத்தி செய்யப்படுகிறது. மீன் வளம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. எனவே அந்த தொழில் வளத்தை பெருக்குவதற்கு நீங்கள் மன்னார்குடியோடு நிறுத்தி இருக்கிற அந்த கன்னியாகுமரி சென்னை தேசிய தொழில்தட சாலையை திருத்துறைப்பூண்டி வழியாக நீங்கள் அதை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு திருத்துறைப்பூண்டியில் முத்துப்பேட்டையில் ஒரு அரசு கலை கல்லூரி இருக்கிறது. அந்த அரசு கலை கல்லூரி கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டது. அதற்காக இப்பொழுது வாடகை கட்டிடத்தில் இருக்கிறது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அந்த அரசு கலை கல்லூரிக்கு ஒரு புதிய கட்டுவதற்கான நிதியையும் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.